இயேசுநாதசாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். சிந்தனை: சட்டங்களினால் மனிதர்கள் மீண்டும் சுமக்கப்பட்ட சுமைகளை சுமக்க அவர்களிடம் நின்று அவர்களுக்காக போராடி இயேசுவின் மீது சுமக்கப்பட்ட சுமையை அவர்களோடு நின்று அவர்களால் உழைக்கப்பட்டவர்கள் துணையை நின்று குறைக்கவில்லை என்று நாம் வாழ்வில் சட்டங்களினால் சுமை கூறி அதனை சுமக்க முடியாமல் பலர் தவித்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவர்களிடம் இருந்து அச்சுமை குறைய உறத போகிறோமா, அல்லது அவர்களை தனியே விட்டுவிட போகிறோமா? சிந்திப்போம். ஜெபம். இயேசுவே, சட்டங்களின் சுமையால் தவிக்கும் என் சகோதரருக்கு துணையால் இருந்து உறவிட தேவையான அருளை எங்களுக்கு அளித்தருளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடையே இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன்.